26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மீண்டும் அதிமுக உயிர் தெழுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாதத்தை தளர்த்தி இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன், பொதுக்குழுவை விரைவில் கூட்டுகிறேன், பொதுக்குழு விவாதித்து முடிவெடுக்கட்டும், புதிய தலைமை வேண்டுமென்றாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி விலகி இருந்தார்னா அது ஒரு பெருந்தன்மையான போக்காக இருக்கும். எல்லா நிர்வாகிகளுமே இப்போ அவருக்கே தெரியும், இந்த கட்சி அவர் முதலமைச்சராக இருக்கிற போதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இன்னல்கள், சோதனைகளை களைந்ததில் தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகத்துக்கு பெரும் பங்குண்டு. அப்படின்னா எடப்பாடியார் தலைமை நாங்கள் ஏற்றுக்கிற தயாருங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வேலுமணி தரப்பு வந்துருச்சா? அதுதான் பொதுக்குழு கூட்டி விவாதித்து நீங்களே பொதுச் செயலாளர் என்கிற அந்த முடிவை பொதுக்குழு எடுத்தால் அதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலும் உருவாயிடுச்சு. இவர் அப்பப்போ போட்டுறாருல, புதிய மாவட்ட போட்டுறாங்க, ஒரு 1000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் அவங்களுக்கு கையெழுத்து போட்டான்னு தெரிஞ்சா இந்த 1000 பேர் நீக்கிட்டு 1000 பேர் அவர் புதிய ஆட்களை போட்டுருவாங்க. அப்போ பதவி பொறுப்புகள் கிடைக்கிறவங்க இன்னும் கூடுதல் விசுவாசத்தோட எடப்பாடி கூட இருப்பாங்க. நீங்கள் கட்சியில் இந்த எதிரும் புதிருமான போக்கு இருக்குல்ல, இது அதிமுகவின் எதிர்காலத்தையே பாழாக்கி விடும். ஓகே, இதில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஈகோவை விட்டு இவர்கள் பேசி குறைந்தபட்சம் இந்த எதிர் அணியில் இருப்பவருடைய கோரிக்கைகளை ஏற்ற எடப்பாடி பழனிசாமி செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் ஒன்றாகவே கூட்டி ஒரு விவாதித்து ஒரு நல்ல முடிவெடுத்தால் அதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி பார்த்து சொல்கிறாரு, நீங்களே பேச தொடங்கும் பொழுது 47 கட்சியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பேசுகிறேன். நீங்கள் அப்போ இதுவரையிலும் அவரும் அதிமுக தானே, அதில் ஒரு உறுப்பினர் பேசுறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? அவர் பேசட்டும், அவையும் கேட்கட்டும், நாடும் கேட்கட்டும்ட்டாரு. எடப்பாடியார் உட்காந்துட்டார். அப்படி ஒற்றுமை வந்தால் நல்லது தான். ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அதிமுகன்னு வந்தது, இப்போ ஒரு 3வது பெரும் சக்தியாக தாவேகா வந்துருச்சு. இந்த 2 பெரிய சக்தி இல்லை சார், அதுதான் சார் தாவேகா தான் இப்போ முதன்மை பெரிய சக்தியாக இருக்காங்க. இல்லை நீங்கள் காலகாலமாக 70-75 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் 53-54 ஆண்டுகளாக வெற்றி பாதையில் பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பெரும் சக்திகளுக்கு மாற்றாக வந்த 3வது சக்தி. ஓகே ஓகே. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா வந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். எப்போதுமே இந்த கேள்வி நான் தான் கேட்பேன், இப்போ முந்திக் கொண்டு கேட்டீங்க சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாமளே பல விஷயங்கள் பேசியிருந்தோம். எடப்பாடி தலைக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடிக்கு எதிராக ஒரு போட்டி பொதுக்குழுவை ஒன்று கூட்டுவதற்கு சி.வி. சண்முகம் தரப்பு தயாராகி இருக்காங்க அப்படின்னு நாமளே பேசியிருக்கோம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு நேற்றைக்கு வேலுமணி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கு. எடப்பாடியார் தான் எங்கள் பொதுச் செயலாளர், பதவிக்காக நாங்கள் ஒன்றும் தாவேக்காவை ஆதரிக்கவில்லை அப்படின்னு வந்து அட்டர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. குறிப்பாக எடப்பாடியார் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எடப்பாடியார் தான் எங்கள் பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னதான் சார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன நடந்துச்சு? விஜய் வந்து அதிமுக புள்ளிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட முடிவை வந்து வேலுமணி தரப்பு எடுத்திருக்காங்களா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து அந்த கட்சி தொடர் தோல்வி சரிவுகளை சந்தித்து வருகிறது. அவ்வப்போது கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகள் பலரும் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்று தெரிவித்த நிலையிலும் கூட அவர் பிடிவாதமாக ஒரு சர்வாதிகார போக்கில் நான் தான் அதிமுக, என்னிடம்தான் அதிமுக இருக்கிறது என்கிற மாதிரியான போக்கில் போனார். அதனுடைய விளைவு 2026 தேர்தலுக்கு பிறகு மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. கடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட்டுக்கு வந்த மறுநாளே நம்முடைய ஆதன் அரங்கத்திலேருந்து பல்வேறு அரங்கங்களில் நான் தொடர்ந்து பேசிட்டு வந்தேன். ஒன்றுபட்டால் தான் உண்டு. ஆமாம், அந்த ஒற்றுமை,
ஒருமைப்பாடு என்பது வேணும். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவை வீழ்த்த முடியும் ஆமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு மிக மோசமான தோல்வி வரும். அந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும்னா நான் பல ஆமா பதிவு பேசியிருக்கீங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026 பிறகு அதிமுக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா மதிமுக, தமாக, தேமுதிக மாதிரி தான் இருக்கும். வெற்றிக்கான ஒரு வலிமை மிக்க இயக்கமாக இவரால் கொண்டு செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இன்றைக்கு அது உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சியா கூட அதிமுகவில் வர முடியும். ஆமாம். அதுதான் ஒரு மிக மோசமான. ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் பல பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இனி அதிமுக வெற்றி பெறாது என்கிற கருத்தாக்கம் உருவாகிடுச்சு. ஓகே, அதிமுகவுக்கு வலிமை குன்றி விட்டது என்கிற அந்த பொதுவெளி பார்வை மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் ஏற்பட்டுருச்சு. ஓகே சார். கட்சியினரும் கூட ஒரு மாதிரியான அலுப்பு சலிப்பு ஒரு சோர்வுல இருக்காங்க, வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம பேசணும். பல மாவட்டங்கள்ல இந்த கீழ்மட்ட நிலையில இருக்கிறவங்க, அந்த மாவட்டத்திலே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட முக்கிய புள்ளிகள் எல்லாமே தாவேகாவுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க சார். அந்த போட்டோஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. தஞ்சாவூர்ல அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ அவங்க தங்கமுத்து அவர்கள், உங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாலநூல் கழக வாரிய தலைவராக இருந்தவர். அவர் பையன் டிவிகேவுக்கு போயிருக்காரு. இப்படிப்பட்ட பல சம்பவங்களை நம்மளால பல முக்கிய புள்ளிகள் அதிமுக தாவேகாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இல்ல நிச்சயமா இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னதாகவே பலர் அதிமுக பயணித்த முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் போய் இப்போ ஒரு 10 பேர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க. தேர்தல் முடிந்து ரிசல்ட் அடுத்த நாளில் இருந்தே நிறைய தாவேகாவினுடைய நிர்வாகிகளை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர், முன்னாள் ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலரும் போயிட்டுருக்காங்க. இதை தாண்டி மாணவரணி, இளைஞரணி, ஐடி விங்குன்னு புதிய இளைஞர்கள் போயிட்டுருக்காங்க. அது கண்கூடாகவே தெரியுது. நேற்றைய தினம் நான் காலை 10 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் கோட்டை வளாகத்தில் தான் இருந்தேன். இதுவரையிலும் இல்லாத ஒரு கூட்டத்தை அங்கே பார்க்க முடியும். ஓகே, அந்த அதிமுகவிலிருந்து சென்ற ஒரு சிலர், ஒரு 50-60 வயது கடந்த ஒரு சிலர் தான் அந்த தாவேகா அந்த கரை வேட்டியை கட்டி பார்க்க முடியும். ஓகே, 90% பேர் அவ்வளோ பேர் இளைஞர் பேண்ட் ஷர்ட்டில் தான் போனோம். ஓகே, கோட்டைக்கு வந்து 1980 இந்த கோட்டை வளாகத்துக்கு போகிறேன். ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா ஃபுல்லாக அதிமுக கரவேட்டியா இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகமா திமுக கரவேட்டியா இருக்கும் தான் இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் அதை பார்த்தபோது மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அரசியல் நோக்கி திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சட்டமன்ற உறுப்பினரும் சரி, 30 வயசு தொடங்கி 32, 34, 38, 40 வயசுக்குள்ளேயே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள்னு வந்துட்டாங்க. அங்கே நான் பார்த்தது என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய 30-40 ஆண்டுகள் பணியாற்றிய மூத்த உறுப்பினர்கள் பலருமே பார்த்தேன். திரு செங்கோட்டையன் அவர்களையும், திரு ஆனந்த் அவர்களையும், ஜெயஸ்ரீ பிரபாகர் உள்ளிட்டவர்களையும் சந்தித்து அவர்கள் தங்களை அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைத்துக் கொள்கிற நிகழ்ச்சிகள் நடந்தது. இதை தாண்டி மற்ற அமைச்சர்கள்ட்டையும் அந்த அமைச்சர்கள் சார்ந்த தொகுதி மாவட்டங்களை சேர்ந்தவங்க, சார் நாங்கள் இந்த மாதிரி ஒன்றிய பொறுப்பில் இருந்தோம், மாவட்ட பொறுப்பில் இருந்தோம், இளைஞரணியில் இருந்தோம், நாங்கள் சேரணும் அப்படிங்கிற போது அவங்க வழிகாட்டுறாங்க. பொதுச்செயலரை பாருங்கள், தலைவரை பாருங்கள், சேரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மாவட்ட அளவில் அங்கங்கே நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பல பிரிவு போகுது. ஸோ அதிமுக தாவேகாவில் கரையுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இப்போ அதுதான் நிர்வாகிகளாக நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்க தான் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், தொண்டர்கள் போல. அதே தான். இப்போ அடிப்படையாக கார்டு ஹோல்டர்னு இருக்காங்க, காலமெல்லாம் ரெட்டைலிக்கு ஓட்டு போட்டவங்க மேலே இருக்காங்க. 1 கோடி 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க புரட்சி தலைவர், அம்மா, ரெட்டலை, இதை தாண்டி நாங்கள் யோசிக்க மாட்டாங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற பார்வை இருக்குது. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது மீண்டும் அதிமுக உயிர் தெழுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாதத்தை தளர்த்தி இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன், பொதுக்குழுவை விரைவில் கூட்டுகிறேன், பொதுக்குழு விவாதித்து முடிவெடுக்கட்டும், புதிய தலைமை வேண்டுமென்றாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி விலகி இருந்தார்னா அது ஒரு பெருந்தன்மையான போக்காக இருக்கும். பொதுக்குழுவில் இந்த 2026 டிசம்பர் வரைக்கும் அவருக்கு பதவி. அவர் கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 10 சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழிந்து 10 சட்டமன்றர்கள் வழிமொழிந்து 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து தலைமை கழக பொறுப்பில் இருக்கணும். அந்த அடிப்படையில் வந்துட்டார் இவர். இப்போ
இந்த டிசம்பருக்கு பிறகு அதே மாதிரியான ஒரு தேர்தல் நடக்கணும். ஓகே. அப்போ அந்த தேர்தலில் எந்த மாதிரியான முடிவு வருகிறது அப்படிங்கிறத இந்த சிவி சண்முகம், வேலுமணி விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை இவர்கள் தெரிவித்த அடிப்படையில் அவராது நான் சொன்ன மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு பொதுக்குழுவை கூட்டி தனக்கான ஆதரவு இருந்ததுன்னா அதை நிரூபிச்சிருக்கணும். பொதுக்குழுவில் ஆதரவு இருந்ததுன்னா என்ன பயப்படுறாங்கன்னா 2022 ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை தமக்கு வந்துருமோ. ஓகே. அப்போ இந்த நிலை என்பதை தவிர்ப்பதற்கு கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம். கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும்னா எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி வரணும். ஓகே. எல்லா நிர்வாகிகளுமே இப்போ அவருக்கே தெரியும், இந்த கட்சி அவர் முதலமைச்சராக இருக்கிற போது சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இன்னல்கள், சோதனைகளை களைந்ததில் தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகத்துக்கு பெரும் பங்குண்டு. இப்போ இவர்களையும் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றுகிற போக்கு இருக்கிற பொழுது இது கட்சியில் எல்லா மட்டத்திலுமே நான் குறிப்பிட்ட அடிமட்ட தொண்டர்கள், வாக்காளர்கள் இருந்து கிளை நிர்வாகிகள் பலருக்குமே ஏன் இந்த பிடிவாதங்கிற மாதிரியான ஒரு நிலை. எடப்பாடியார் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு பிடிவாத மைண்ட் செட்ல இருக்காரு. ஆமாமா, அதேதான். கடைசி வரைக்கும் கட்சி என்னது, நான் தான் கட்சி, நான் தான் பொதுச் செயலாளருங்கிற போக்கு இருக்கார். ஓகே. அது அந்த போக்கு என்பது அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு, வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும்னா மற்ற தலைவர்கள் ஒத்துக்க போறாங்க. சரி. இல்ல நாங்க சொன்ன எதுவுமே கேட்காதனால தான் இந்த நிலை அதிமுகவுக்கு அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்களாம். நீங்க தான் பொதுச் செயலாளர் இருங்க, பொதுக்குழு கூட்டுங்க, உங்களுக்கு என்ன பயம், அங்க விவாதிப்போம், விவாதிச்சுட்டு முடிவெடுத்து நீங்களே பொதுச் செயலாளர்னா தொடங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி சொல்கிறாருல்ல, நீங்கள் தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழுவை கூட்டுங்க, என்னென்னு ஒரு அவசர பொதுக்குழு கூட்டலாம். ஓகே சார். அப்படி வேலுமணி தரப்பு என்ன சார் டிமாண்ட் வைக்கிறாங்க எடப்பாடியார்கிட்ட? இல்லை இப்போ நான் அறிந்த வகையில் அவர் ராஜினாமா செய்து பொதுக்குழுவை கூட்டணும் ஒன்று, அப்படிதான் ஒரு எண்ணமா இருந்துச்சு. ஆமா. இப்போ நேற்றுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எடப்பாடியார் தலைமையை நாங்கள் ஏத்துக்கிற தயாருங்கிற மைண்ட் செட்டுக்கு வேலுமணி தரப்பு வந்துருச்சா? அதுதான், பொதுக்குழு கூட்டி விவாதித்து நீங்களே பொதுச் செயலாளர் என்கிற அந்த முடிவை பொதுக்குழு எடுத்தால் அதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலும் உருவாயிடுச்சு. என்ன சார் சட்ட சிக்கல்? எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் இவங்களை தகுதி இழப்பு, அந்த 25 எம்எல்ஏவும் தகுதி இழப்பு செய்யணும்னு கொண்டு போய் பேரவைத் தலைவர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்க தரப்புலேருந்து எஸ்பி வேலுமணி தரப்புலையும் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இரண்டு தரப்பினரும் பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்த மனுக்களை வாபஸ் வாங்கினாதான் 47 எம்எல்ஏ ஒற்றுமையாக சட்டமன்றத்தில் செயல்பட முடியும். அதிமுகவுன்னு. ஆமாம், முதற்கட்டமாக அதை இவங்க பண்ணணும். அதற்கு பிறகு இவங்க பொதுக்குழு கூட்டி கட்சியில் என்ன முடிவெடுக்கணுங்கிறத பண்ணிக்கலாம். ஏன்னா கட்சியினுடைய நலன், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதுவார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஈகோவை விட்டுட்டு சுயநலத்தை மறந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா தான், இல்லைன்னா மிக மோசமான ஒரு தோல்வி. ஏன்னா கட்சியை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளரும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு 2026 டிசம்பர் வரைக்கும் அது இருக்கிற இந்த சூழலில் இப்போ இவங்க எடுக்கிற போட்டி பொதுக்குழு அப்படின்னு போகிற போது அதில் இன்னும் நிறையா கூடுதல் சிக்கல்கள் வரும். இப்போ இந்த 25, 22ன்னு 2 பிரிவு இருக்குது. இந்த 25 எம்எல்ஏக்களில் கொஞ்சம் பேரை இழுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த கருத்து மாறுபாடு உள்ளவர்கள் வாங்க பேசிக்குவோம் அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பேசி தீர்க்க முடியாத நிலையில தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். எனவே பொதுக்குழுவில் விவாதிப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் தினமங்கலத்தில் அங்கே உட்காந்து விவாதிக்கிற விடவும் பொதுக்குழுவில் ஒரு தீர ஆலோசனை நடத்தி அதில் விவாதித்து ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ இவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போங்கிறாங்க. ஆமா. ஸோ அதுக்கு எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. போட்டி பொதுக்குழு நடத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு 50-52 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்டுங்கள்னு பொதுச் செயலாளருக்கு தான் போய் அப்ளை பண்ணணும். பொதுச் செயலாளர் கூட்டம் மறுத்தா போட்டி பொதுக்குழுன்னு வரும். ஆமா. இப்போ இதுலயே நிறைய சிக்கல், சட்ட சிக்கல் வரும். செல்வி ஜெயலலிதா ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்க வடபழனி, அந்த விஜயராஜ மகால், விஜய் சேஷ மகாலில். அதே நாளில் நம்ம ரஜினி கல்யாண மண்டபம் கோடம்பாக்கத்தில் திருநாவுக்கரசர் தலைமையில் ஒரு போட்டி பொதுக்குழு இருந்தது. இப்போ இந்த பொதுக்குழுவின் முடிவு என்பது கடைசியில் சட்ட சிக்கலாகி கோர்ட்டுக்கு போய் ஜெயலலிதா தான் முடிவாயிடுச்சு. இப்போ அதே ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த போட்டி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு
இவங்க கோர்ட்டுக்கு போய் கூட்ட போகிறாங்களா அல்லது தேர்தல் ஆணையத்தை அணுகி கூட்ட போகிறாங்களா? அப்போ இந்த நிலைப்பாடு என்பது 3வது இடத்தில் கொண்டு வந்து கட்சியை நிறுத்திய எடப்பாடி பழனிசாமி இதை தீர்க்க வேண்டுமென்றால் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுக்குழுவை கூட்டலாம். ஓகே. இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய எடப்பாடி தரப்பில் என்ன ஐடியான்னா, இப்போ நிர்வாகிகள் கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் பண்ணாங்க. இதை எடுத்து 6 மாதத்துக்கு ஒரு முறை செயற்குழு கூடணும். ஓகே. அப்போ இதனுடைய நீட்சியாக செயற்குழுவும் கூட்டி செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டு வழக்கம் போல் ஆண்டின் இறுதியில் டிசம்பரில் பொதுக்குழுவை கூட்டி இந்த விவாதங்கள்லாம் நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க. இது தொடர்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்குங்கிறது கடிதம் அனுப்ப போகிறாங்கிற தகவல் நேற்று இரவு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு கிடைச்சது. அப்போ மீண்டும் எடப்பாடி கை ஓங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாறுபடுகிறார்களா இல்ல அவருக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க போகிறார்களா தெரியல. இப்ப வேலுமணி ஒரு சின்ன குறுக்கீடு சார். வேலுமணி அவர்களே வந்து நாங்க வந்து பதவிக்காக ஒன்றும் தாவேக்காவை வந்து ஆதரிக்கல, அது மட்டும் இல்லாம அதிமுக தான் எங்கள் உயிர், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டாரு. அப்படின்னா எடப்பாடியார் கை ஓங்கி விட்டு இருந்தாங்க சார் அர்த்தம் கட்சிக்குள்ளார வந்து? இல்ல, இதுவரையிலும் அப்படிதான் இருக்கு நிலைப்பாடு. அவருடைய பிடிவாத தன்மையால எடப்பாடி கை ஓங்கிய நிலை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நீக்கிட்டார், தலைமை நிலை செயலாளர் நீக்கிட்டார், அமைப்பு செயலாளரும் 8-10 பேரும் 28-30 மாவட்ட செயலாளர் நீக்கிட்டார். இவர்களுக்கு எதிராக ஒரு 50-52 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்களா, அதில் இப்போ இந்த 28 பேர் 30 பேர் நீக்கிட்டாங்க, மிச்சம் 20 பேர் நீக்கிடுவார். பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு சிவி சண்முகம் வேலுமணி தரப்புக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு அவங்களையும் நீக்கிட்டாரு அப்படின்னா இவர் அப்பப்போ போட்டுறாருல. புதிய மாவட்ட போட்டுறாங்க ஒரு 1000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் அவங்களுக்கு கையெழுத்து போட்டான்னு தெரிஞ்சா இந்த 1000 பேர் நீக்கிட்டு 1000 பேர் அவர் புதிய ஆட்களை போட்டுருவாங்க. அப்போ பதவி பொறுப்புகள் கிடைக்கிறவங்க இன்னும் கூடுதல் விசுவாசத்தோட எடப்பாடி கூட இருப்பாங்க. நீங்க கட்சியில இந்த இந்த எதிரும் புதிருமான போக்கு இருக்குல்ல, இது அதிமுகவின் எதிர்காலத்தையே பாழாக்கி விடும். இதுல உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஈகோ விட்டு இவர்கள் பேசி குறைந்தபட்சம் இந்த எதிர் அணியில் இருப்பவருடைய கோரிக்கைகளை ஏற்ற எடப்பாடி பழனிசாமி செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் ஒன்றாகவே கூட்டி ஒரு விவாதித்து ஒரு நல்ல முடிவெடுத்தா அதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நான் பார்க்கிறேன். ஓகே சார், எதுவாக இருந்தாலும் சட்ட சிக்கலில் போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னீங்க. சட்டமன்றத்திலேயே ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக வந்து நின்னதை நாம் பார்த்தோம். ஒரு பிரிவு விஜய் ஆதரிச்சாங்க, ஒரு பிரிவு விஜய் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்குன்னு கொறடான யாரும் இல்லை சார். கொறடா உத்தரவை மதித்து அதன்படி தான் வந்து அவங்க உறுப்பினர்கள் ஓட்டு போடணும். சபாநாயகர் அவர்கள் வந்து கொறடாவை இன்னும் வந்து அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதிமுக 1 அதிமுக 2 அப்படின்னு தான் போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து விஜய் தரப்புக்கு வந்து வேலுமணி தரப்பு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தான் படும். ஒரு மைனாரிட்டி ஆட்சி சூழலில் அவங்க ஆதரவு என்பது விஜய் தரப்புக்கு தேவை தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தாவேகா எப்படி சார் அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்கு? இதில் இல்லை, இதில் ஒரு 2-3 பார்வைகள் இருக்கு. ஓகே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 47 உறுப்பினர்கள் வந்தோடனே 6ஆம் தேதியே தலைமை கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்னு அறிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டத்தை நடத்தி சட்டமன்ற குழு தலைவரை ஒட்டுமொத்தமாக அங்கேயே தேர்வு செய்து, தலைவர் கொறடாவை தேர்வு செய்து அதை 47 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதில் ஏதோ ஒரு ஊடாடல், ஒரு சிக்கல், ஏதோ ஒரு சக்தி புகுந்து விளையாடி இவங்களை புதுச்சேரி ரெசார்ட்ஸுக்கு கொண்டு போய் வச்சிருச்சு. அந்த சக்தி வந்து லாட்ரி சக்தியா? ஆமாம், லாட்ரி சக்தி. அதன் தலைமை பொறுப்பில் லீமா ரோஸ் இருக்காங்கன்னு நிறைய பரவலாக போயிட்டு இருக்கு. நம்ம ஆதாரபூர்வமாக நமக்கு தெரியாத வரைக்கும் ஆமாம் வெளியில் அது இருக்கு. அதில் என்ன மாற்று கருத்துமே. அந்த அம்மாவுக்கு டிக்கெட் கொடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையில் கொண்டு போய் பெரிய சர்ச்சையில் இருந்துச்சு. அவங்க என்னன்னா இந்த கட்சியில் இணைத்தது, அவருக்கு சீட்டு கொடுத்தது எல்லாமே பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு ஒரு தரப்பு. இல்லை எஸ்பி வேலுமணி தான் கம்பல் பண்ணி அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு. அவங்க இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க அதிமுக தலைவர் தயாராக இருக்கிறது, அதிமுக தலைவர்களும் தாவேகா தலைவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம். அப்போ இது எவ்வளோ பெரிய கொள்கை முரண்பாடான விஷயம். இந்த கொள்கை முடிவை ஒரு தனிப்பட்ட புதிய எம்எல்ஏ சொல்கிறதுக்கு பொதுச்செயலாளர் எப்படி அனுமதிச்சாரு? அப்போ எடப்பாடி பழனிசாமி உடனே அதை கண்டிச்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். இல்லை, கண்டிக்க முடியாத நிலை என்னென்னா, சொன்ன மாதிரி முதல்ல ஒரு சிவி சண்முகம் ஆதரவு நிலைப்பாட்டில், வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் 32 உறுப்பினர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 25 நின்றுச்சு. இந்த 25 பேரும் தாவேகாவில்
அமைச்சரவையில் இணையப் போகிறார்கள், அமைச்சர் பதவி வாரியத் தலைவர்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. இந்த தரப்பும் தாவேகா தரப்புமே அவர்கள் ஆதரவு இருந்தால் தான் நம்பிக்கை தீர்மானம் நமக்கு வெற்றிகரமாக வரும்னு உடனே முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் வந்து அவங்க வீட்டிலே போய் ஆதரவு வேலுமணி அவர்கள் வீட்டுக்கு சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க, ஆதரவு கேட்டாரு. அதன் அடிப்படையில் நம்பிக்கை தீர்மானத்தில் 25 பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி தரப்புல 22 பேருமே எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அப்போ கொறடா உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை தகுதி நீக்க செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து அந்த 22 பேர் தான் எங்க கொறடா உத்தரவை மீறிட்டாங்க, அவங்கள தகுதி நீக்கம் செய்யணுங்கிறாங்க. இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா, அங்கே டாக்டர் சி விஜயபாஸ்கர் கொறடா, இந்த 2 பேரும் போய் கடிதம் கொடுத்துருக்காங்க. அவர் பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்கிறாரு, இந்த நிலைப்பாடு நம்பிக்கை தீர்மானத்தின் இந்த நிலைப்பாடு இருப்பதனால இந்த மனுக்களை நான் பரிசீலித்து முடிவெடுக்க முடிய நிலையில் இல்லை, எனவே இது முடிந்த உடனே பார்ப்போம், அதனால் இது யார் எந்த கொறடா என்பதை ஏற்றதுக்கு பிறகு தான் கொறடா உத்தரவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், அதுவும் இல்லாமல் சட்டசபையில் அதிமுகவின் சார்பாக வந்து எடப்பாடியார் பேசினார். அதுக்கு பிறகு வந்து வேலுமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே தவறு, சபாநாயகர் இந்த இடத்துல வந்து நீதி தவறி சென்று விட்டார் அப்படிங்கிற டோன்ல பலரும் பேசுறாங்க. இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 1980 ஒரு 45-48 வருஷம் அசம்பிளியை கவர் பண்றீங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், அதில் பல சந்தர்ப்பங்கள் ஓகே 90s 90களில் ஜெயலலிதா தலைமையிலான வந்தபோது ஒரு 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டாங்க, ஒட்டு காங்கிரஸ்ன்னே சொன்னாங்க. அப்போ காங்கிரஸினுடைய முதன்மை பிரதிநிதின்னு அவங்க ஒருத்தர் பேச சொல்லுவாங்க, எதிரணியை பேச விடுவாங்க. ஓகே, அண்மை உதாரணம் கேப்டன் விஜயகாந்தனுடைய தலைமையில் ஒரு 10-12 எம்எல்ஏ அதிமுக கரவேட்டி கட்டி தேமுதிக அணியில் அவங்க உட்காந்துருப்பாங்க. தேமுதிக அதிகாரப்பூர்வமாக ஒருத்தர் பேச விடுவாங்க, இவங்க பேச விடுவாங்க. இது நிறைய நடந்திருக்கு அந்த காலகட்டங்களில் பேச விடுவாங்க. அது பேரவைத் தலைவரின் தனிப்பட்ட உரிமை, யாரை பேச வைப்பது, யாரை பேசணும். அதிமுக இருந்து தாமரக்கனியை வெளியேற்றிட்டாங்க, அதிமுகவில் ஒருத்தரை பேச சொல்லுவாங்க, தாமரக்கனியை சபாநாயகர் பேச சொல்லுவாங்க. ஓகே, பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மரபுகள், விதிகள், அந்த அடிப்படையில் தான் ஜெயஸ்ரீ பிரபாகர் இதை நீங்கள் அங்கே கிளைம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்கு ஒருவர் வீதம் பேச வைக்கிறீங்க, எங்கள் கட்சியில் நான் பேசி முடித்த பிறகு இன்னொருவர் அப்படின்னு. அப்போ சபாநாயகர் சொல்கிறார், ஒரு உறுப்பினர் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுப்பதும் மறுப்பதும் பேரவைத் தலைவருடைய தனிப்பட்ட உரிமை, அதிகாரம். அந்த அடிப்படையில் அவர் நீங்களே எடப்பாடி பார்த்து சொல்கிறாரு, நீங்களே பேச தொடங்கும் பொழுது 47 கட்சியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பேசுகிறேன். நீங்கள் அப்போ இதுவரையிலும் அவரும் அதிமுக தானே, அதில் ஒரு உறுப்பினர் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன சிரமம், அவர் பேசட்டும், அவையும் கேட்கட்டும், நாடும் கேட்கட்டும்ட்டார் எடப்பாடியார் உட்காந்துட்டார். இது பேரவைத் தலைவரின் தனிப்பட்ட உரிமை. இப்போ நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி பேரவைத் தலைவர் இந்த கொறடா யார் என்கிற இந்த விஷயத்தில் முடிவெடுக்காமல் இருக்கிறார். அப்போ இந்த முடிவு எடுக்கிற பொழுது 2 குழுவா அதிக உறுப்பினர்கள் இருக்கிற எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த குழு அதிமுக 1, எடப்பாடி தலைமையிலான குழு அதிமுக 2 என்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி வந்தால் சட்டச்சிக்கல் நிச்சயம் உருவாகும். ஓகே, நாங்கள் கொடுத்த தகுதி இழப்பை ஏற்காமல் இது மாதிரி தன்னிச்சையாக செயல்படுறாருன்னு இவங்க உயர்நீதிமன்றம் உச்சமன்றம் போகும். அதற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு பேரவை தலைவணங்கி இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி இழப்புன்னு கொண்டு வந்துட்டா இந்த 25 பேரையும் அடுத்த 6 மாதத்தில் எலெக்ஷன் வர்ற போது தாவேகா நிறுத்தி தாவேகா அதற்கு ஆதரவளித்து கிட்டத்தட்ட அது ஒரு 18-20 பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள வச்சு 5 ஆண்டை ஓட்டிக்கலாம். இது வந்து நித்தியகண்டம் பூர்ணாசின்னு இருக்கு. அதனால் அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தாலும் வரலாம். ஸோ எந்த மாதிரியான நிலைப்பாடு வருகிறது, அடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குற பொழுது இந்த இஷ்யூ வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்னர் செஷன் வரும், அது ஒரு அப்புறம் பட்ஜெட் செஷன் வரும், ஜூன் எண்டு 6 ஜூலையில் வரும். அப்போ தான் இந்த இஷ்யூ வந்து கரசாரமாக இருக்கும், விவாதங்கள் போக்குவரத்து இருக்கும். அதற்கிடையில் கட்சியை காப்பாற்றணுங்கிற முடிவோட இந்த குரு எல்லாரும் வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்களுமே ஒரு ஒற்றுமைக்கு வந்து 2 பேருமே தங்களுடைய பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்த அந்த மனுவை, தகுதி இழப்பு மனுவை வாபஸ் வாங்கி என்ன ஆனாலும் சரி நம்ம பொதுக்குழு கூட்டி விவாதிக்குங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார்னா என்ன நடந்துட போகுது? ஒன்றும் இல்லை. விவாதிக்கிற பொழுது பெரும்பான்மையோட எடப்பாடி தான் இன்னும் இருக்கட்டும்,
எத்தனை தோல்வி வந்தாலும் நாங்கள் அதிமுகவில் அவர் பின்னாடி பயணிக்கிறோங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா சரி, காலத்தின் தீர்ப்பு, காலத்தின் கொடுமை, அதிமுக இவர் கையில் தான் சிக்கி சீரழியணும் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருந்தால் அப்படியே போகட்டும், என்ன நடக்குதுன்னு சார். அதுவும் இல்லாமல் 2 பேர் எடப்பாடி அவர்களும் சரி வேலுமணி அவர்களும் சரி சமாதானத்துக்கு தயாராக இருக்காங்களா சார்? இல்லை, சிலர் அந்த முயற்சியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தலைவர் காலத்து மூத்த முன்னணியினர் சிலருமே அதிமுகவில் பயன்பெற்ற சில தொழிலதிபர்கள் கூட ஓகே இந்த கட்சி இப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒற்றுமை வந்தால் நல்லது தான். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அதிமுகன்னு வந்தது. இப்போ ஒரு 3வது பெரும் சக்தியாக தாவேகா வந்துருச்சு. இந்த 2 பெரிய சக்தி இல்லை சார், அதுதான் சார். தாவேகா தான் இப்போ முதன்மை பெரிய சக்தியாக இருக்காங்க. இல்லை, நீங்கள் காரகாரமாக 70-75 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் 53-54 ஆண்டுகளாக வெற்றி பாதையில் பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பெரும் சக்திகளுக்கு மாற்றாக வந்த 3வது சக்தி. ஓகே ஓகே. அது இப்போ முதன்மையில் ஆட்சி அதிகாரத்தில் வந்துருச்சு. என்னுடைய பார்வையில் 3ஆம் சக்தி முதன்மை இடத்தை பிடிச்சிருச்சு. அப்போ 2 சக்திகளை வீழ்த்தி அதிமுக போராடி வெற்றி பெறணும். ஓகே. திமுக என்கிற சக்தி, தாவேகா என்கிறது. அப்போ அதற்கு தக்கவாறு கட்சியை கட்டமைத்து 234 தொகுதிகளுக்குமே ஆய்வுக்குழு போட்டு ஏன் இந்த தோல்வி போட்டு இளையவர்களிடம் கட்சி கொண்டு போகணும். நிறைய இளைஞர்கள் போயிட்டாங்க. அது ஒரு மறுசிந்தனை, ஒரு சுய பரிசோதனை செய்து வரணும். அதை கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றி வரலாம், பார்க்கலாம். அதை காலம்தான் பதில் சொன்னேன் சார். குறிப்பாக இந்த பட்ஜெட் செஷனின் போது இந்த காரசாரமான விவாதங்களை சட்டமன்றங்களில் பார்க்கலான்னு சொல்கிறீங்க. அதிமுக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேர்முறை கொடுத்து பேசி நமக்கு நன்றி துரைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.